السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உடைய பாக்கியங்கள் எண்ணி முடிக்க முடியாதவை. அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை பற்றி இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 வகைப்படுத்தி பேசியிருக்கின்றார்கள். முதலாவது பாக்கியங்கள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. அந்த மனிதனுக்கு தெரியும் இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்று தெரியும். அப்படிப்பட்ட சில பாக்கியங்கள், சில சந்தர்ப்பங்களிலே இப்படியான பாக்கியங்கள் நிறைய நமக்கு இருக்கும். நன்றாக தெரியும் இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது என்ற சிந்தனையுடன் நாம் இருப்போம். இரண்டாவது பாக்கியங்கள், ஒரு மனிதனுக்கு இப்பொழுது கையில் கிடைக்காது, எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் கிடைக்கும் என்று. நாளை கிடைக்கும், அல்லது நாளை மறுநாள் கிடைக்கும், அல்லது அடுத்த மாதம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியம். மூன்றாவது வகையான பாக்கியங்கள், ஒரு மனிதனுக்கு இப்பொழுது இருக்கின்றது, ஆனால் அந்த மனிதன் தனக்கு இந்த பாக்கியம் இருக்கின்றது என்பதை புரியாமல் இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சில பாக்கியங்களை இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டு அந்த பாக்கியம் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஒரு மனிதன் புரியாமல் இருப்பது அல்லாஹுக்கு ஒரு மனிதன் நன்றி இல்லாமல் வாழ்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. சில பாக்கியங்கள் இருக்கின்றன, அந்த பாக்கியத்தை அனுபவித்து நாம் பழகி இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பாக்கியங்களை சொல்லி காட்டினார்கள், நிஅமத்துகளை சொல்லி காட்டினார்கள். இந்த 3 பாக்கியங்களையும் உலகத்தில் அதிகமான மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டேதான் காலை பொழுதை அடைகின்றார்கள். இந்த 3 பாக்கியங்களும் கிடைத்து விட்டால் முழு உலகமும் கிடைத்ததற்கு சமன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சிர்பி. உங்களில் ஒருவர் காலை பொழுதை அடைகின்றார். காலை பொழுதை அடையும் பொழுது பாதுகாப்பான சூழலை பெற்றிருக்கின்றார். அவருக்கு பயமற்ற சூழல் இருக்கின்றது. பக்கத்தில் அவரை பயமுறுத்தக்கூடிய, அவருக்கு பயமான அச்சமான சூழல் எதுவுமே கிடையாத ஒரு சந்தர்ப்பத்திலே காலை பொழுதை ஒருவர் அடைகின்றார். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆஃபன் ஃபி ஜஸதி. காலை பொழுதை அடைகின்றார், அவருடைய உடம்பிலே ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நோயற்றவராக காலை பொழுதை அடைகின்றார். எத்தனையோ மனிதர்கள் படுக்கும் பொழுதும் நோயுடன் படுக்கின்றார்கள், எழும்பும் பொழுதும் நோயுடன் எழும்புகின்றார்கள். சில மனிதர்கள் படுத்தவர்கள் நோய் இல்லாமல் படுத்தார்கள், படுத்து எழும்பும் பொழுது எத்தனையோ நோய்களை பெற்றுக்கொண்டு எழும்புகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதர் காலை பொழுதை அடைகின்றார், நோயற்றவராக ஆரோக்கியத்தை அடைந்தவராக காலை பொழுதை அடைகின்றார். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇந்தஹு கூது யௌமி. அன்றைய நாளைக்கு தேவையான உணவு அவருடைய கையிலே இருக்கின்றது. அன்றைய நாளைக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான, அவருக்கு தேவையான, அவருடைய செலவுக்கு கீழால் இருப்பவர்களுக்கு தேவையான உணவு அவரது கையிலே இருக்கின்றது என்றால் முழு உலகமும் அவருக்கு கிடைத்ததற்கு சமன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் ஒரு கடைக்கு செல்கின்றோம். அந்த கடைக்கு சென்று தேவையான சாமான்கள் அனைத்தையும் வாங்குவதற்குரிய வசதியை அல்லாஹ் தந்திருக்கின்றார். இது பாக்கியம் என்பதை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வீட்டுக்கு சொல்கின்றோம், பிள்ளைகள் சந்தோஷத்துடன் எம்மை வரவேற்கின்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கின்றோம். இது பாக்கியம் என்பதை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலமாக்கள் சொல்வார்கள், நிஅமுன் மஅலூஃபா. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பழகி இருக்கக்கூடிய பாக்கியங்கள், ஆனால் இது பாக்கியம் என்பதை மறந்து போய் இருக்கின்றார். எனவே கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட எத்தனையோ பாக்கியங்கள் எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது என்ற சிந்தனை மனதிலே வர வேண்டும். இது நன்றி செலுத்துவதன் ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதை உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஜாலிபா. அது மனிதனுக்கு பல பாக்கியங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. ஹாஃபிதா, இருக்கும் பாக்கியங்களை உறுதிப்படுத்தக்கூடியது. இரண்டையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். இன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால் நாங்கள் உங்களுக்கு இல்லாத பல பாக்கியங்களை நாம் அதிகரித்து தருவோம். இரண்டாவது அல்லாஹு தஆலா
இருக்கும் பாக்கியத்தை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் எம்மிடம் இருந்து கலட்டி எடுக்க மாட்டான் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துவது எமது ஆகப்பெரிய கடமையாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த துஆவை ஒரு மனிதன் காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பாக்கியங்களுக்கும் நன்றி செலுத்தியதற்கு சமனாகும். மாலையில் ஓதினால் அடுத்த நாள் காலை வரைக்கும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பாக்கியங்களுக்கும் நன்றி செலுத்தியதற்கு சமனாகும். காலையில் எழும்பியவுடன் ஃபஜ்ருக்கு பின்னால் அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் கல்கிக் ஃபமின்க வஹ்தக் லா ஷரீக லக் ஃபலக்கல் ஹம்து வலக ஷுக்ர். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த பாக்கியங்கள், காலையிலே எழும்பும் பொழுது எத்தனையோ பாக்கியங்களை தந்திருக்கின்றாய். அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் கல்கிக், அல்லது படைப்பினங்களில் யாருக்காவது நீ கொடுத்த பாக்கியம், ஃபமின்க வஹ்தக், அது உன் மூலமாக மாத்திரம் கொடுக்கப்பட்டது, உனக்கே அனைத்து நன்றிகளும் யா அல்லாஹ். மாலை பொழுதை அடையும் பொழுது அல்லாஹும்ம மா அம்ஸா பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் கல்கிக், யா அல்லாஹ், எனக்கோ படைப்பினங்களில் யாருக்கோ நீ கொடுத்த பாக்கியங்கள் உன் மூலமாக மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது, உனக்கே அனைத்து புகழும் நன்றியும் என்று சொன்னால் தனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பாக்கியத்துக்கும் நன்றி செலுத்தியதற்கு இந்த துஆ ஈடாகும் என்று சொல்வார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் இல்லாத எதிர்பார்க்கக்கூடிய பல பாக்கியங்களை கற்பனைக்கு படாத விதத்திலே தரக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆழமான கருத்துள்ள ஒரு துஆ தான் இது. இந்த துஆவை மனனம் செய்வோம். காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குவோம். அல்லாஹு தஆலா அவனுக்கு உண்மையான முறையிலே நன்றி செலுத்திய அடியார்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.